வணக்கம். சுஜா ஃபேஷன் டைலர்லேருந்து நான் உங்கள் தர்மன் பேசுகிறேங்க. நான் இது 10 நாள் ஆன்லைன் டைலரிங் கிளாஸ்க்கா. இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ஃபஸ்ட் நாள் நான் போர்டு மார்க்கிங்க்கா. செகண்ட் நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நான் சொல்லித்தர போகிறேங்க. உங்களுக்கு இதில் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறத பற்றி உங்களுக்கு முதல் நாள் கிளாஸ் போர்டு மார்க்கிங் வரும். அதே மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கிளாத்தில் கட் பண்ண போகிறோம்க்கா. நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு சொல்லித்தர போகிறோம்க்கா. இதில் கிராஸ் கட்டிங் வந்துடும். புக்ஸ் இப்படி மிஷினில் தைக்கிறது வந்துருக்கா. உங்களுக்கு லாஸ்ட் உங்களுக்கா லைனிங் சுடிதார் உங்களுக்கு இதில் கவர் ஆகுதுங்கக்கா. இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 9 நாள் வரும். லாஸ்ட்டு 10வது நாள் உங்களுக்கு டவுட் செக்ஷன் வருங்கக்கா. டீப் நெக்கு பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். டீப் நெக் வச்ச என்ன சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் ஈவினிங் 7 மணிக்கு வந்துருங்கக்கா. உங்களுக்கு பைப்பிங் ப்ளவுஸ் இருக்குது, சாதா ப்ளவுஸ் இருக்குது, லைனிங் ப்ளவுஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுதுங்கக்கா. அதில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி செய்கிறதுனா உங்களுக்கு இதுலேயே கவர் ஆகிடும். இந்த 10 நாள் ஆன்லைன் கிளாஸு இது உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக இருந்தாலுமேக்கா நீங்கள் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணாதீங்க. 10 நாள் கழித்து உங்களுக்கு நான் என் நம்பர் தரேன். 10 நாள் கழிச்சுட்டு நீங்கள் குரூப் ஆன் பண்ண வைப்போம். அப்போ நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாங்க்கா. ஓகேங்களா? இப்போ இடையில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் சொல்கிறேன். அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9894799271க்கா. அது என்னோடய நம்பரு. உங்களுக்கு நான் நடத்துகிற கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கரண்ட்டில் நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கக்கா. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் வாய்ஸ் மெசேஜை கூட பண்ணலாம்க்கா. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வணக்கம்க்கா. ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப பேக்கில் இருந்து தான் அதோட உயரத்தை எடுக்கணுங்க்கா. பேக் மெஷர்மெண்ட்டில் இருந்து தான், பேக் சைடில் இருந்து தான் நம்ம அதோட உயரத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கா நம்ம ஷோல்டர்கிட்ட டேப் வச்சுக்காங்க. அதாவது ஷோல்டர் கரெக்டாக இருக்கணுங்க்கா. வச்சுட்டு லென்த்து மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இன்ச்சு இருக்கணுங்க்கா. ஒரு ப்ளவுஸ்க்கு 13 இன்ச்சு மினிமம் லென்த் இருக்கணுங்க்கா. 13 இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். 13 இன்ச்சு இருக்கணுங்க்கா. மினிமம் 13, அதுக்கு மேலே இருக்கலாம். 12, 12 வைக்காதீங்க. மினிமம் 13 இன்ச்சு ப்ளவுஸ் இருக்கணுங்க்கா. ஓகேங்களா? இப்போ லென்த் 13 இன்ச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்க போகிற மெஷர்மெண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னாக்கா மேலே எடுக்கக்கூடாது. இந்த ஷேப் எடுக்காதீங்க. இது ராங்க. இந்த மெத்தேடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்க்கா. ஓகேங்களா? இதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டரோட மெஷர்மெண்ட் 14. பாருங்கள், நான் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் எடுத்துருக்கிறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கான மெஷர்மெண்ட் 14 எடுத்துருக்கிறேன் லென்த்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டுக்கா அப்படியே நீங்கள் நெக்கோட டீப் எடுத்துக்காங்க. நெக் டீப் பார்த்தீங்கன்னாக்கா நான் கிராஸில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் நான் கிராஸில் தாக்கா வைக்கிறேன். இதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நெக்கோட மெஷர்மெண்ட் 8 இன்ச்சு எடுத்துருக்குறேங்க்கா. இது கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்து சொல்கிறேன். 8 இன்ச்சு நெக்கோட டீப்பு. செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோங்க்கா. நம்ம அதாவது மார்பக சுற்றுல நம்ம இப்போ எடுக்க போகிறோம். கை தூக்குங்க. மேலே கை தூக்குங்க. எடுத்துட்டுக்கா நம்ம செஸ்ட் மேலே தாக்கா நம்ம அதோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். இவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 33. வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 28. 33, 28. நெக்ஸ்ட்டுக்கா நம்ம ஸ்லீவ் லென்த் எடுக்கலாங்க்கா. ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுங்க்கா. ஸ்லீவோட லென்த்து. ஸ்லீவ் லூஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சுங்க்கா. இப்போ இதுவே நம்ம லாங் ஸ்லீவ் எடுக்கிறதா எப்படி எடுக்கணுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க்கா. கை ஃபோல்ட் பண்ணி வைப்போம். லாங் ஸ்லீவ் அதாவது எல்போ ஸ்லீவ் எடுக்கணுனாக்கா நம்ம பாருங்கள், கை அவங்களே ஃபோல்ட் பண்ண சொல்லிடுங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டுக்கா அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் அந்த டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணணும். ஏன் அது கை ஃபோல்டிங் பண்ணோம்னாக்கா லென்த்தை விட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம லென்த்து ஜாஸ்தியாக எடுத்துருவோம். ஃபோல்ட் பண்ணால் நமக்கு அது ஃபோல்டிங்கான கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்குங்க. லாங் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9.5, 9.5, 10 இன்ச்சு லூஸுங்க்கா. இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கலாம்க்கா. நம்ம ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா கிராஸில் தாக்கா எடுக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு. ஃப்ரண்ட்டு நம்ம கிராஸில் தான் எடுக்கிறோம். இந்த இடத்துல தான் நெக்கோட டீப்பு 6.5 வருதுங்க்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோல் சுற்றளவு. நீங்கள் ஹார்மோல் சுற்றளவு எடுத்துக்காங்கக்கா. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஹார்மோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 எடுத்துருக்குறேங்க்கா. ஹார்மோல் சுற்றளவு 15 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட் இவ்வளோ தான்க்கா. ஓகேங்களா? இதிலிருந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணி ஒரு ப்ளவுஸாக நம்ம கரெக்டாக உருவாக்கணுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேங்க்கா. ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாங்க்கா. இது 13 இன்ச்சு எடுத்துருக்குறேங்க்கா. ஷோல்டர் 14.
செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 33, வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு 28, ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, ஸ்லீவ் லூஸ் வந்து 11, ஹார்மோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 15.5, ஃப்ரண்ட் நெக் 6.5, பேக் நெக் வந்து 8. இதை நான் வந்து மீடியம் மெஷர்மெண்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் உங்களுக்கு. லாங் ஸ்லீவ் செய்கிறதா இருந்தால் நான் 9.5 வந்து லென்த்து, 9.5 லென்த்து, 10.5 வந்து லூஸ் வந்து வச்சுருக்குறேங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாக்கா மெஷர்மெண்ட்டு நம்ம க்ளவுஸ் தேவையானது. சில பேர் டாட் பாயிண்ட்லாம் வந்து எடுப்பாங்க. நான் டாட் பாயிண்ட்லாம் வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன். லென்த்து தான் அளவு எடுத்தோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து லென்த்து தான் நம்ம வந்து மார்க்கிங் வந்து நம்ம செய்ய போகிறோங்க. ஓகேங்களா, நம்ம லென்த்து தான் வந்து வச்சு நம்ம பேக்கோட ப்ளவுஸ் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து வருதுன்றதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ட்ராயிங் மார்க்கு, போர்டிங்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவேங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற செஸ்ட் மெஷர்மெண்ட்டு யாருக்காச்சும் இருந்தால் நம்ம வீட்டில் நீங்கள் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்னென்ன செய்யணுன்ட்டு நான் லாஸ்ட்டாக கிளாஸ் முடிக்கிறப்ப நான் சொல்கிறேங்க்கா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க்கா. இது வந்து எதுக்குன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வரதுக்கான மார்க்கிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து தையல் வந்து வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க்கிங் பண்ணிக்கணுங்க்கா. இப்போ 2 மார்க்கிங் முடிச்சுட்டுக்கா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ்க்கான லென்த் வந்து எடுத்துக்கலாங்க்கா. ப்ளவுஸ் லென்த்து, ப்ளவுஸோட லென்த் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 13 இன்ச்சு எடுத்துருக்குறோம். 13 எடுத்திருந்தால் நம்ம 1/2 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். 1/2 இன்ச்சுனா 13.5 வந்து நம்ம வச்சுக்கணும். 13.5க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேங்க்கா. இப்போ நான் இது எல்லாமே மார்க் பண்ணுறேங்க்கா. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் சொல்லுவேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் க்ளியர் பண்ணுவேன். யாரும் புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இது ஏன்னா ஃபஸ்ட் நாள் கிளாஸ்ன்றதுனால நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது வேறு விதமாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு கால்குலேஷன் எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லித்தருவேங்க. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தருவேன். இப்போ நான் மார்க் பண்ணுறதுக்காக மேலே ஷோல்டர் பக்கத்துக்கிட்டு வர மார்க்கிங்கு. லென்த் வந்துக்கா நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், நம்ம 13 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். ஆனால் நான் மார்க்கிங் வந்து 13 வந்து வச்சுருக்குறேங்க்கா. ஓகேங்களா, 1/2 இன்ச் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன்னாக்கா, நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் போயிடும். இந்த இடத்துலையும் ஸ்டிச்சஸ் வரும் கீழே லென்த்துக்கு. மேலே வந்து இது இந்த இடத்துல தான் வந்து ஸ்டிச்சஸ் வரும். இது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு வந்து விடணுங்க. கம்பல்சரி எல்லா ப்ளவுஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, இப்போ கீழே வந்துக்கா நிறைய பேர் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதிலே ஃபோல்டிங் பண்ணுற மாதிரியே வந்து செய்வாங்க. ஆனால் நம்ம அப்படி வந்து செய்யக்கூடாதுக்கா. ஒரு புட்டிக் ஷாப்பில் வந்துட்டு நம்ம அப்படி செஞ்சால் அது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்காது. நாம் கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் இதை வந்து மடிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் எதுக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லிடுறேங்க. நம்ம லென்த்துக்கா, இதோட ப்ளவுஸ் வந்து லென்த்து சரி, அது வேறு ஏதாச்சும் ப்ளவுஸோட லென்த்து நான் பேக் மார்க்கிங்கு, இந்த மார்க்கிங் தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் இதை வந்து நம்ம வந்து திருப்பணுங்க்கா. ஓகேங்களா, இதுதான் பேக் பீஸு. எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் கொடுத்து தான் இதை மடித்து வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் தைக்கிறப்போ உங்களுக்கு அது வந்து புரிய வரும். இருந்தாலும் என்ன மார்க்கிங்கை நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஒருத்தர் கேட்டாங்க இல்லையா, மேம் வச்சு சொல்லிக் கொடுங்கண்ணா அப்படின்னாக்கா. நாம் அது அவ்வளோவா பர்ஃபெக்டாக வந்து இருக்காதுங்க. நம்ம அவங்கள பக்கத்தில் வச்சு சொல்லிக் கொடுக்குறது வந்து கவன சிதறல் வந்து உங்களுக்கு வந்து ஆகும். அதனால தான் நம்ம வந்து ப்ளவுஸ் என்னவோ நம்ம அந்த ப்ளவுஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்கான அளவு தான் நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறோம்க்கா. 1/4 இன்ச்சு, நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் தான் அந்த இடத்துல மார்ஜின் வந்து பிடிப்போம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதை எடுத்து வந்து வச்சிடுறேன். மேலே மார்க்கிங் வந்து நான் எது செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஷோல்டருக்கா, இதோட ஷோல்டரோட அளவு, அந்த ஷோல்டர் அளவுக்கு தான் இந்த மார்க்கிங் வந்து நான் செஞ்சுருக்கிறேன்க்கா. உங்களுக்கு மேலே ஷோல்டரோட அளவு தான் உங்களுக்கு மார்க்கிங் வந்து செஞ்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லென்த்துக்கு அடுத்தது நம்ம ஷோல்டர் தான் நம்ம வந்து கால்குலேஷன் வந்து செய்ய போகிறோங்க்கா. ஷோல்டரோட அளவு தான் கால்குலேஷன் வந்து நம்ம செய்ய போகிறோம். நான் இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க்கா. இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நாம் எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டரோட அளவு வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், 14 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறோம் இல்லைங்களாக்கா. 14 நாம் 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, 14 இன்ச்சு ஷோல்டர் இருக்குது அப்படின்னா நம்ம 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ இருக்குது, 11 இன்ச்சு இருக்கும். ஓகேவாக்கா, நாம் கம்பல்சரி இது எல்லா ப்ளவுஸுக்குமே, நான் சொல்கிறது டீப் நெக் ப்ளவுஸுக்கு, காலருக்கு கிடையாது, போட் நெக்கு கிடையாது, க்ளோஸ் நெக்கு கிடையாது. டீப் நெக் ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் நம்ம டீப் நெக் ப்ளவுஸஸ்க்கு மட்டும் கம்பல்சரி எந்த ஷோல்டர் எடுத்தாலும் -3 இன்ச்சு வந்து செஞ்சுக்காங்கக்கா. 15 இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்காங்க. 16 இருந்தாலும் நீங்கள் 3 இன்ச்சு வந்து மைனஸ் வந்து பண்ணிக்கலாங்க்கா. ஓகேங்களா, நம்ம 14லேருந்து 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணால் 11 வந்து இருக்குங்க்கா. இப்போ 11 வந்து 11ல் பாதியோட 5.5 வரும். இதே நம்ம பாதியாக வந்து பிரிச்சுக்கணுங்க்கா. நம்ம 5.5 வந்து வரும். இப்போக்கா நம்ம ஷோல்டர்கிட்ட நம்ம அந்த 5.5 தான் வைக்கிறோம்.
இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து 5.5 வந்து வைக்கிறேங்க்கா. 5.5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்டர் வந்து 3 இன்ச்சாகவும் பிரிச்சுக்கணும். உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சாக பிரிச்சுக்கணுங்க்கா. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் வந்து செய்யணும். எல்லா ப்ளவுஸுக்குமே மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறுமே தவிர, ஆனால் கால்குலேஷன் வந்து ஒரே மெத்தட் தான். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும். உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகிற ப்ராப்ளங்கள் வந்து இருக்காதுங்க்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நெக்கோட ப்ராடு வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கில் எடுத்தால் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்குன்னா அந்த 2.5 இன்ச்சுக்கு உள்ளே தான் டேப் இருக்குனுங்க்கா. அந்த டேப் வந்து 2.5 இன்ச்சுக்கு உள்ளே தான் இருக்கணும், 2.5 தான் இருக்கணும். வெளியே எடுத்துகிட்டு போகாதீங்க, உள்ளே தான் இருக்கணும். அந்த உள்ளே கரெக்டாக அந்த 2.5 மார்க்கிங்குள்ளே தான் இருக்கணும். அப்போ டீப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 வந்து எடுத்துருக்குறேன் இல்லைங்களா? நம்ம 8க்கு தான் நம்ம மார்க்கிங் வந்து செய்யணும். ஓகேங்களா? 8க்கு மார்க் பண்ணிட்டுருக்கேன் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது நெக்கோட டீப்பு, நெக்கோட இறக்கம் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே என்ன 2.5 வந்து வச்சுருக்கிறோமோ அதே 2.5 தான் நம்ம கீழேயும் மார்க் பண்ணிடணுங்க்கா. மேலே 2.5 இருந்தால் நம்ம கீழேயும் அதே 2.5 தான் நம்ம வந்து வைக்கணும். ஓகேங்களா? இது நெக்கோட அகலம், இது நெக்கோட டீப்பு. நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து 2.5 வந்து நெக்கோட ப்ராடு, கீழேயுமே நீங்கள் அந்த 2.5 தான் வந்து வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயருக்கு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயரில் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மார்க்கிங் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு தான் வைக்கணுங்க்கா. அதாவது வந்து நீங்கள் 3/4 இன்ச்சு வைக்கிறப்பக்கா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. 1/2 இன்ச் வச்சிங்கன்னா லைட்டாக லூஸ் வரும், 1/4 இன்ச் வச்சிங்கன்னா நெக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராட் ஆகும். இது 3/4 இன்ச்சு வந்து வைக்கணுங்க்கா. 2.5 வைக்கிறோம் அப்படின்னா நெக்கோட ப்ராடு நீங்கள் 3/4 இன்ச்சு வந்து வைக்கணுங்க்கா. இதுவே நாம் வந்து 3 இன்ச்சு வச்சா தான் நம்ம அந்த இடத்துல 2.5 வந்து வைக்கணுங்க்கா. ஓகேங்களா? இது நெக்கோட அகலத்துக்கான மார்க்கிங்கு. இப்போ நம்ம நெக்கோட ஷேப் வந்து எப்படி வரைகிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க்கா. உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் கிளாஸு முடிகிற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். குரூப்லேயே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. இது பேர் வந்து ஹார்மோல் ஸ்கேலுக்கு. இது வந்து ஹார்மோல் ஸ்கேலு. இது வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஸ்கேலும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஹார்மோல் ஸ்கேல் வந்து கட்டாயம் இருக்கணுங்க்கா. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஹார்மோல் ஷேப் வரைகிறதுக்கும், நெக் ஷேப் வரைகிறதுக்கு, ஸ்லீவோட ஷேப் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம நெக்கோட ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க்கா. பாருங்கள், நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோங்க்கா. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஷேப் வந்து வரையணுங்க்கா. நெக்ஸ்ட்டு இதோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு, நெக்கோட ப்ராடு வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சு. உங்களுக்கு 2 சேர்த்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு 5.5 வந்து வரும். 5.5 2 சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச்சு டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்குங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஷோல்டர் தான். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 14, மைனஸ் வந்து 3 பண்ணோம். மைனஸ் 3 பண்ண எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 11 இருக்கும். 11 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். அப்போ நம்ம 5.5 வந்து வருங்கக்கா, இல்லைங்களா? நம்ம ஹார்மோலுக்கு நம்ம ஷோல்டருக்கு என்ன மார்க்கிங் பண்ணமோ அதே கால்குலேஷன் தான் ஹார்மோலுக்கு வந்து நம்ம வந்து எடுக்கணுங்கக்கா. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா, வேறு எதுவுமே கிடையாது. ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்துக்கா நம்ம இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் இந்த மெத்தேடு வந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோல் கரெக்டாக இருக்கும், ஷோல்டரும் கரெக்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு விதமான மாற்றம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே இதுதான் ஃபார்முலா. 14 இருந்தாலுமே சரி, 16 இருந்தாலுமே சரி, மைனஸ் வந்து 3 பண்ணுங்கள். 3 பண்ணுறதுல உங்களுக்கு பாக்கி எவ்வளோ வருதோ அதை வந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குறோம்? நம்ம 5.5 வந்து எடுத்துருக்குறோம். நாம் மேல் மார்க்கிங் ஷோல்டர்லேருந்து கீழே வரலையும் அந்த 5.5க்கு மார்க்கிங் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, மேலே ஷோல்டர் மார்க்கிங்லேருந்து கீழே வரலையும் அந்த மார்க்கிங் ஒன்று செஞ்சுக்கலாங்க. மார்க்கிங் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் மார்க்கிங் ஒன்று செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கால்குலேஷன் வந்து சொல்கிறேன். இது பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறோம் இல்லையா? 33 இன்ச்சில் 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்க்கா. 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம 2 இன்ச்சு ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டோட்டலாக 35 வரும், 35 வந்து வரும். 35 டிவைட் பை 4 அப்போ உங்களுக்கு 8.75 வந்து வரும். இது டிவைட் பை 4 பண்ணால்
உங்களுக்கு 8.25 வரும். இப்படி தான் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணுக்கா. செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 33, 33, 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 35 ஆகும். 35 வந்தால் டிவைட் பை 4 பண்ணாங்கன்னா உங்களுக்கு 8.25 வரும். இதுவே நம்ம 36 இருக்குன்னா இதே டிவைட் பை 4 பண்ணால் உங்களுக்கு 9 இன்ச்சஸ் வரும். இதே 40 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பை 4 பண்ணால் 10 இன்ச்சஸ் வரும். இப்படி தாக்கா நம்ம 2 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான். ப்ளவுஸ் எடுத்தால் வந்து கிடையாதுங்கக்கா. ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம வந்து சேர்த்திக்குவோம். அதுவே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் கம்பல்சரி டேப் வச்சு எடுத்தால் 2 இன்ச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுதான் லாஸ்ட் மார்க்கிங்க்கா. 8.25 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிக்குவோம். 8.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம்க்கா. 8.25 மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் அடிச்சிடுறேன். இது வந்து வேண்டாம். முப்பத்தி 3 இன்ச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட்டு. 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க்கா. அப்போ உங்களுக்கு 35 ஆகும். இதை டிவைட் பை 4 பண்ணால் 8.25. இந்த இடத்துல நம்ம 8.25 இன்ச்சு வச்சுருக்குறேங்க்கா. ஓகே. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அது தெளிவான ஒரு கால்குலேஷன் வந்து சொல்கிறேங்க்கா. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 28 இன்ச்சு நம்ம டபுளாக வந்து பிரிக்கணுங்க்கா. அதாவது வந்து 2ஆக பிரிக்கிறோம். டபுளாக பிரிச்சிங்கன்னா 14 வந்து வருங்க்கா. 14க்கா நம்ம இதுக்கு 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கணும். எதுக்குனாக்கா நம்ம பேக் வந்து ஜாஸ்தியாகவும் ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாகவும் இருக்கணும். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நான் ப்ளவுஸ் வச்சு நான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ இது 2 இன்ச்சு இது கூட ஆட் பண்ணிக்கினாக்கா நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16 வந்து கிடைச்சிருக்குதுக்கா. ஓகேங்களா? இப்போ நம்ம 16க்கு தான் நம்ம வந்து கணக்கு போடணும். 16 இன்ச்சு. அப்போ 16ல் பாதி 8. இப்போ 8 இன்ச்சுங்க. நம்ம இப்போ 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு இதோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு பேக் சைடு. உங்களுக்கு பேக் சைடில் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுக்காங்க. பேக்கில் 2 டாட் வரும். நான் ஒரு சைடு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? அதனால் ஒரு சைடு நம்ம போர்டு மார்க்கிங் பண்ணுறதுனால நான் 1 சைடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. சைடிலுக்கு அவங்களுக்கு ஒரு 1.25லேருந்து 1.5 இன்ச் வரலுமே நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கலாங்க்கா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தையல் வந்து வர்றதுக்கு. இப்போ நமக்கு மேலே செஸ்ட்டிலேருந்து வேஸ்ட் வரலையும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்குவோம். செஸ்ட்டிலேருந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க்கிங் செஞ்சுக்கலாங்க்கா. இது வந்து எதுக்கு நான் இந்த 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவு சைடில் 3 இன்ச் வந்து தையல் வந்து போடுறதுக்காண்டியும் இந்த 1.5 இன்ச் வந்து மார்ஜினு. இது வந்து நம்ம 1.5 இன்ச் ஆட் பண்ணது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் சைடில் 2 டாட் வந்து வரும்க்கா. அந்த டாட் வந்து எந்த இடத்துல எடுக்கிறதுனா இப்போ நம்ம ஷோல்டர் வந்து 3 இன்ச் இருக்கு இல்லையா? 3ல் பாதி எவ்வளோ? 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக நம்ம பேக் சைடில் அந்த டாட் வந்து எடுத்துக்கலாம்க்கா. டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கனாக்கா அதோட டாட்டோட உயரம் வந்து 3.5 வந்து வச்சுக்கோங்கக்கா. 3.5 வச்சுக்கோங்க. அது போதும். நமக்கு ஃபினிஷிங் ஆன பிறகு உங்களுக்கு 3.25 இன்ச்சு வந்து வருங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா 3.5. இதோட ஷோல்டரில் இருந்தால் நம்ம மெஷர்மெண்ட் வந்து வச்சு வைக்கணும். ஓகே. இப்போ நம்ம மேலே ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்குறேங்க்கா. இப்போ நம்ம கீழே வந்து 3.5 வந்து வைக்கணுங்க்கா. 3 வந்து வைக்கணும். 1/2 இன்ச்சு கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே இது வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து 3.5 வைக்கணும். இது எல்லா ப்ளவுஸுக்குமே காமனாக ஒரே அளவு தாங்க்கா. இப்போ நம்ம மேலே ஷோல்டர் 3 இன்ச்சு வச்சுருக்கிறோம். கீழே 3.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். 3.5 வந்து வச்சுருக்குறேங்க்கா. ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். மார்க்கிங் செஞ்சுட்டுக்கா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வளைவு வந்து 3/4 இன்ச்சு வரணுங்க்கா. இது 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிற கால்குலேஷன் அத்தனையுமே கரெக்டாக வந்து வரும். பேக் சைடில் உங்களுக்கு சுருக்கங்கள் வந்து வராது, ஹைட்டாகவும் இருக்காதுங்க்கா. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம 3/4 இன்ச்சு வச்சுருக்கோம். 3/4 இன்ச்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஆர்மோல் ஸ்கேல் எடுத்து இந்த ஷேப் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்க. நீங்கள் ஆர்மோல் வளைவு வந்து பர்ஃபெக்டாக என்ன அளவு இருக்கோ நம்ம அதே அளவு வந்து வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து 15.5 வந்து எடுத்துருக்கிறீங்க. ஆனால் ஹார்மோல் டெத்து வந்து ஷோல்டர்லேருந்து கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. இது எனக்கு புரியவே இல்லை, இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரிய வருதுங்க்கா. உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மறுபடியும் இன்னொரு முறை. இதுதாக்கா நம்ம ஷோல்டரு. இந்த ஷோல்டர்கிட்ட தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து வளைவாக வந்து நம்ம வரைஞ்சிட்டு போவோம். இப்போ நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து 15
1.5 வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம 1 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும். ஆமோல் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்கிறப்பக்கா பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம கட் பண்ணுறப்போ 1 இன்ச்சு கம்பல்சரி சேர்த்திக்கணும். 1 சேர்த்துங்கன்னா அப்போ 16.5 வந்து வரும், 16 வந்து வரும். 16ல் பாதி வந்து பார்த்திங்கனாக்கா 8.25 இன்ச்சு வரும். இதில் பாதி வந்து 8.25. இப்போ நாம் 8.25 இன்ச்சு இந்த ஹார்மோல் சர்க்கிள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு செக் பண்ணக்கூடாது, நீங்கள் பக்கத்தில் வச்சு தான் செக் பண்ணணும். ஏன் பக்கத்தில் தான் வச்சு செக் பண்ணணுனாக்கா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப இந்த இடத்துல தான் அந்த தையல் வந்து வரும். அதுதான் நமக்கு ரெடியான மெஷர்மெண்ட்டு. இப்போ மேலே 1/4 இன்ச்சு மார்ஜின் வந்து விட்டுறணும். ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து விட்டுறணும். ஏன் அதை வந்து விடணும், மைனஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்டர் வந்து நம்ம தையல் வந்து போட்டுருவோம் இல்லையா, அதனால் நம்ம அதை விட்டுறணும். விட்டுட்டு பக்கத்துலேயே வச்சுட்டுக்கா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அளவு வந்து 3.5 இன்ச்சு தக்கா கிடைக்கும். 3.5, 4.5, 5, 6, 7 பாருங்க, 8 ஒரு புள்ளி. ஓகேங்களா? 8 ஒரு புள்ளிக்கா எக்ஸாக்டாக ஒரு சும்மா ஒரு தள்ளி வச்சுங்க. அந்த 8.5 வந்து 8.25 இன்ச்சு வந்து நம்ம கரெக்டாக கிடைக்குங்க. ஒரு புள்ளி மட்டும்தான் கம்மியாக வரும். இப்படி தான் நம்ம வந்து ஆமோல் மெஷர்மெண்ட்டு நாம் கால்குலேஷன் வந்து பண்ணுறதுங்கக்கா. நான் என்ன அளவு நான் எடுத்தனோ அதே அளவு தான் நம்ம இந்த சர்க்கிளுக்கு வந்து வரணுங்கக்கா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மறுபடியும் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் ஒன்ஸ் மோர் வந்து நான் சொல்லிடுறேங்க்கா. இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் வந்து 3, கீழே வந்து 3.5 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு முறை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மைக் வந்து ஆன் பண்ணுறேங்க்கா. பேக்கில் என்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து அந்த டவுட் வந்து கேட்கலாம். அடுத்தது நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க்கிங் போகிறதுக்காண்டியும் நாம் எடுத்துருக்கிற லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 13 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 1/2 இன்ச் வந்து சேர்த்து வந்து எடுத்துருக்கிறேங்க்கா. ஏன் 1/2 இன்ச் வந்து சேர்த்து வச்சுருக்கேன்னா கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் போயிடும், மேலேயும் உங்களுக்கு 1/4 இன்ச்சு மார்ஜின் போயிடும். உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு எல்லாமே நான் சொல்லித்தரேன் அக்கா. கீழே மேலே ஷோல்டர்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு இது பிடிக்கிறதுக்கு வந்து 1/4 இன்ச்சு மார்ஜின், கீழேயும் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கான மார்ஜின் வந்து லென்த்தில் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ 13.5 வச்சா உங்களுக்கு 13 வந்து நம்ம எடுத்து மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நெக்கோட டீப் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 8 இன்ச் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோங்க்கா. 8 இன்ச் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து எடுத்துருக்குறோம். அந்த 8 இன்ச்சு நான் அந்த இடத்துல வந்து வச்சுருக்குறேங்க்கா. நெக்கோட ப்ராடு வந்து பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச்சு எடுத்துருக்குறேங்க்கா. 5 இன்ச்சில் பாதி எவ்வளோ 2.5 வந்து வச்சுருக்கிறேன். மேலேயும் உங்களுக்கு 2.5 வச்சுருக்கிறேன், கீழேயும் உங்களுக்கு 2.5 வந்து வச்சுருக்கிறேங்க்கா. ஓகேங்களா? இப்போ இது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5.5 வந்து வரும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு மார்ஜின் பிடிக்கும். ஒரு சைடுமே நம்ம வந்து 1/4 இன்ச்சு மார்ஜின் நம்ம பிடிக்கிறப்ப உங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட மெஷர்மெண்ட்டு ப்ராடு வந்து உங்களுக்கு 5.5 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஷோல்டர் வந்து நான் வந்து எவ்வளோ வச்சுருக்கிறேன், 3 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு 2.5 தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து கிடைக்கும். ஓகேங்களாக்கா? இப்போ நான் நெக்கோன அளவு வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்கக்கா. மேலேயும் 2.5, கீழேயும் 2.5 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு லென்த் என்ன இருக்குது, அந்த 8னா அந்த 8 வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 8னா 8 தான் வைக்கணும். நீங்கள் 8.5 ஏதாச்சும் வச்சிங்கன்னா டீப்பாக போயிடும். 8னா 8 வைக்கிறப்ப தைக்கிறப்ப அந்த 1/4 இன்ச்சு கீழே வந்து போயிடும். மேலே 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகுனா கீழே 1/4 இன்ச்சு உங்களுக்கு டீப்பாக போயிருங்க. கரெக்டாக உங்களுக்கு அந்த 8 இன்ச்சு மார்ஜின் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே ஷோல்டர் வந்து 3.5 வச்சுருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஹார்மோல்கிட்ட கண்டிப்பாக 3.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த 3/4 இன்ச்சு வந்து நீங்கள் வைக்கணுக்கா. இந்த 3/4 இன்ச்சு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 44 வரலையும் இந்த 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 46 இருந்தால் நீங்கள் 1 இன்ச்சு வந்து வச்சுக்கலாங்க்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுக்கா நம்ம ஷோல்டரோட கால்குலேஷன் சொல்கிறேன். ஷோல்டரோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 வந்து எடுத்திருந்தேங்க்கா. 14 இன்ச் வந்து ஷோல்டரோட அளவு வந்து 14 எடுத்திருந்தேன். இதில் வந்து மைனஸ் வந்து 3 இன்ச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கம்பல்சரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 11 கிடைக்கும். 11 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 5.5 வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த 5.5 வந்து வச்சுருக்கிறேன். அதே சேம் மெத்தட் தாங்க ஹார்மோல் தேத்துமே. 14 இன்ச்சு ஷோல்டரு, 3 இன்ச்சு மைனஸு, உங்களுக்கு 11 கிடைக்கும். 11 டிவைட் பை 2 பண்ணால் உங்களுக்கு மேலே இருந்து அந்த 5.5 கிடைக்கும். இந்த 5.5 தான் உங்களுக்கு அந்த 16.5க்கான மெஷர்மெண்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஓகேங்களாக்கா? இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து சொல்கிற பாருங்க. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 28, அதில் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா 14, 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும், உங்களுக்கு 16 கிடைக்கும். 16ல் பாதி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வருங்க. 8 நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறோம். 8
ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு 8.5 வச்சுட்டு சைடில் 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சுருக்குறேங்க. இப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு நான் சொல்லி தர பாருங்க. உங்களுக்கு இந்த டாட் வந்து பேக் சைடில் 2 டாட் வந்து வருங்க. அதுக்கான டாட்டுக்கான மார்க்கிங் தான் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 தையல் வந்து போடுறதுக்கான அளவு தான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த 1.5 இன்ச்சு மார்ஜினுங்க. ஓகேங்களா. இப்போ நான் இப்போ மார்க்கிங் வந்து செஞ்சிட்ருக்குறேங்க. இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங்கு ஷோல்டர் இடம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டிச்சஸ் வர இடம், நம்ம தையல் வந்து வர இடம். மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்ஜின். ஓகேங்களாக்கா. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன் நான். ஓகேங்களா. இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டுக்காக நம்ம நெக்குக்கு தான் வர போகிறோம். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கோட நெக்கோட ப்ராட் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம், 2.5 வந்து வச்சுருக்கிறோம். 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 மார்க்கிங் பண்ணிட்டு தான் நீங்கள் அதுக்குள்ளே தான் டேப் வச்சு டீப் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் டீப் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோம், 6.5 வந்து எடுத்துருக்கிறோம். அப்போ நம்ம 6.5 ஒரு மார்க்கிங் பண்ணிடலாங்க. 6.5 மார்க்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே 2.5 தான் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கீழேயும் அதே 2.5 தான் வந்து எடுக்கணுங்க. 2.5 மார்க் பண்ணிவிட்டுங்க. நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து நெக்கோட டீப்புக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாங்க. மார்க்கிங் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் இதை வந்து 1/2 இன்ச்சு தான் வந்து வைக்கணும். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு தான் இந்த வளைவு வந்து எடுக்கணுங்க. ஜாஸ்தி வேண்டாம், 1/2 இன்ச்சு தான் இருக்கணும். பேக் சைடில் வந்து நான் உங்களுக்கு 3/4 இன்ச்சு சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு தான் வைக்கணும். அது ஏன்னா உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சு தான் சொல்கிறீங்க. ஃப்ரண்ட் 1/2 இன்ச்சுனாக்கா நீங்கள் 1/2 இன்ச்சு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நெக்கு ஷேப் வந்து ஃப்ரண்ட்டில் அழகாக வந்து தெரிய வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுக்காக நம்ம பேக் சைடில் எவ்வளோ ஷோல்டர் எடுத்துருந்தோம், 3 இன்ச்சஸ் எடுத்துருந்தோம், அதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டுக்காக நம்ம ஹார்மோல் டெப்த் வந்து நம்ம பேக் சைடில் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம், 5.5 எடுத்திருந்தோன்னா நம்ம மேலே இருந்து தான் 5.5 வந்து வைக்கணுங்க. 5.5 வச்சுட்டு இப்போ மேலே 3 இன்ச்சுனா கீழேயும் அதே 3 இன்ச்சு தான் வந்து வைக்கணுக்கா. இது ஃப்ரண்ட்டுக்கு வந்து சேம் தான் வந்து வைக்கணும். ஓகேங்களா. சேம் அளவு தான் வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள், மேலே ஷோல்டர்கிட்ட 3 இன்ச்சு இருக்குன்னா கீழே இதுவும் 3 இன்ச்சு தான் வந்து வைக்கணும். 3 இன்ச்சு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன், மேலே ஷோல்டர் 3 இருந்தால் கீழே வந்து 3.5 வச்சுட்டு மறுபடியும் நம்ம அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு 3/4 இன்ச்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தேங்க்கா. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அது போலலாம் கிடையாது. உங்களுக்கு மேலே ஷோல்டர் 3 இன்ச்சு இருந்தால் கீழே 3 இன்ச்சு வச்சுட்டு இது மட்டும்க்க நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து அந்த ஷேப் வந்து எடுக்கிறதுக்காண்டிங்க. பாக்கிலாம் எதுவுமே சேஞ்சஸ் வந்து கிடையாது. இப்போக்க நம்ம நெக்ஸ்ட்டு பேக்கில் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம், 8.75 வந்து எடுத்திருந்தோம் இல்லையா. இப்போக்க நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 9 இன்ச்சு வந்து வைக்கணும். ஆனால் இப்போ டிவைட் பை 4 பண்ணால் 8.75 தானே வரும். நீங்கள் ஏன் 1/4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஏன் வந்து 1/4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வைக்கிறனாக்கா நம்ம உங்களுக்கு அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். அக்கா பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டில் நம்ம நெக்கு வந்து உக்ஸ்பட்டி சைடு வர மார்க்கிங்க. இது வந்து உக்ஸ்பட்டி சைடு வர மார்க்கிங்கு. இந்த உக்ஸ்பட்டி சைடு வர மார்க்கிங் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த இடத்துல 1/4 இன்ச்சு மார்ஜின் வந்து பிடிப்புங்க தைக்கிறது. என்ன டாட்டு, ஃப்ரண்ட்டு டாட் பாயிண்ட்டு. இப்போ வந்துக்க நம்ம பேக் வந்து 13 இன்ச்சு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்கிறோம் பாருங்கள். பேக் 13 இன்ச்சு இருந்தால் ஃப்ரண்ட் வந்து 14 இன்ச்சு இருக்கணும் பெல்ட்டோட சேர்த்தி. இது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். நீங்கள் சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க, டைட்டாக இருக்கிற ஃபீல் வந்து வரும். ஓகேங்களா. ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ நம்ம அதுக்கான கால்குலேஷன் வந்து நான் சொல்லிடுறேங்க்கா. ஓகேங்களா. டாட் பாயிண்ட் அளவு வந்து உங்களுக்கு 9 இன்ச்சு, 9லேருந்து 3 இன்ச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சு. இதுதான் ஃப்ரண்ட்டோட உயரம். இது ஃப்ரண்ட்டோட உயரம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே 6.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். 6.5 ஒரு 4.5. அப்போ எவ்வளோக்கா கணக்காகுது, 10 11 இன்ச்சு வரும். 11 இன்ச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். எந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம கிராஸாக கட் பண்ணுவாங்க இல்லையா, இது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மெத்தட் தான். இப்போக்க நம்ம
4.5 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2.5 இருக்கணுங்க்கா. மேலே உட்பட்டி சைடு வந்து 2.5 இருக்கணும், கீழே வந்து 2 இன்ச் இருக்கணுங்க்கா. இது ஏன் 2 இன்ச் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேங்க்கா. அப்போ தான் அந்த டாட் பாயிண்ட்டு கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். உங்களுக்கே தெரியுங்க, சீரியல் லாக்டர்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக கப் ஷேப்லாம் கரெக்டாக இருக்கும். இதே நம்ம நார்மலாக தைச்சிங்கன்னா ஒன் சைடு கிராஸ் ஆகுது, இதெல்லாம் வந்துடுது இருக்குது இல்லைங்களா. அதுக்கான அளவு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறேங்க்கா. ஓகேங்களா. மேலே நெக் சைடு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும், கீழே கப் சைடு கீழே வருது 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. இப்போக்கா நம்ம இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. இதை நம்ம 1/4 இன்ச்சு மார்ஜின் பிடிக்கிறதுக்கான அளவு. இப்படி தான் நம்ம உக்ஸ் பட்டி வந்து டாட்டுங்கக்கா. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கான அளவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம்க்கா. டோட்டலாக 3 இன்ச்சு வந்து வச்சுக்கிறோம். இந்த 3 இன்ச்சு வந்து எந்த இடத்துல எடுக்கிறோன்னு தெரியுங்களாக்கா. இந்த 3 இன்ச்சு எந்த இடத்துல எடுக்கிறோன்னா மேலே ஷோல்டர் வந்து எவ்வளோ 3 இன்ச்சு வச்சுருக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம இந்த இடத்துல 3 இன்ச்சு வந்து வைக்கணும். ஓகேங்களா. இது எல்லாமே நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து ஆயிருங்கக்கா. ஓகேங்களா. இந்த இடத்துல 3 இன்ச்சு வச்சிடலாம். 3 இன்ச்சு வச்சுட்டுக்க நம்ம மேலே ஷோல்டருக்கு நேராக நம்ம இந்த மார்க்கிங் வந்து செய்யலாம். இந்த மார்க்கிங் வந்து செய்கிறதுக்கு முன்னாடிக்க நம்ம டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்கணும். ஓகேங்களா. 2 இன்ச்சு, 2ல் பாதி 1 இன்ச்சு. இப்போ நீங்கள் ஷோல்டர்லேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து தான் பாதிங்க. இதில் பாதி வந்து 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த 1 இன்ச்சுக்கான அளவு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கிடைக்கும். இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பாயிண்ட் அளவு வந்து நம்ம வந்து எடுக்கணுங்க. ஓகேங்களா. இதுதான் டாட்டு, ஃப்ரண்ட்டோட டாட்டு. இதுதான் ஷேப். உங்களுக்கு இதோட 4.5 டோட்டல் அளவு வந்து பார்த்திங்கன்னா 4.5 வந்து எடுத்துருக்குறேங்க்கா. இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. இது கம்பல்சரி எல்லாத்துக்குமே தான். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுங்க்கா. டாட்டோட உயரம் வந்து உங்களுக்கு 9 இன்ச்சு. டாட்டோட டாட் பாயிண்ட் அளவு வந்து 9. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு. ஓகேங்களா. இதுதான் கால்குலேஷனுங்கக்கா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட் சைடு வந்து 4 இருக்குன்னா ஆப்போசிட் சைடு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம பெல்ட் தைக்கிறீங்க இல்லையா, அது வந்து 1 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். அப்போ 1 இன்ச்சு சேர்த்துனா உங்களுக்கு 5.5 வந்து வருங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம பேக் சைடில் மார்ஜின் வச்சுருக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே உங்களுக்கு அந்த 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சு மார்க்கிங் ஒன்று செஞ்சுக்கலாங்க. இது சைடு மார்ஜின். இதுதான் ஃப்ரண்ட் ஷேப்புக்கா. இது வந்து சும்மா ஜஸ்ட்டுக்கா, இது மார்க்கிங் தான். இது அளவு வந்து கிடையாதுங்கக்கா. இது அளவு கிடையாது. இது வந்து நமக்கு அளவு வந்து கிடையாது. உங்களுக்கு இதுதான் வந்து அளவு. இது டவுன் ஆகிருக்குன்னா அப்போ லென்த்து வந்து ஜாஸ்தி ஆகுமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது தைக்கிறப்போ இதை கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துருவோம். இது சும்மா உங்களுக்கு ஷேப் தெரியணுன்றதுக்காண்டி தான் இந்த மார்க்கிங் ஒன்று போட்டிருக்கிறேங்க்கா உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்டோட ஷேப்பு தான். ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆமோல் சைடில் வர டாட் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆமோல் சைடு வர டாட் பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்கொயர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் அந்த டாட் வந்து நம்ம எடுக்கணுங்க்கா. இதோட டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சிலேருந்து 3.25 இன்ச்சு தாக்கா நமக்கு அந்த டாட்டோட ஷேப் வந்து வரணும். இப்போ நம்ம ஆமோல் ஸ்கேல் வச்சு நம்ம அந்த 1/2 இன்ச் ஹைட் வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாங்க்கா. இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவு, ஃப்ரண்ட்டு ஆமோலோட அளவுங்க்கா. ஓகேங்களா. நம்ம இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா 9 இன்ச் வச்சுருக்கிறோம். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 9 இன்ச் வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்ம 8.25 தான் வருங்க்கா. இது வந்து ஃபினிஷிங் 1/4 இன்ச்சு போயிடுது இல்லைங்களா, 9 இன்ச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4.5 இருந்தால் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து 5.5 வந்து வச்சுக்கணுங்க்கா. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. இதோட ஃப்ரண்ட்டில் வந்துக்கா நம்ம டாட் வருது இல்லையா, மெயின் டாட் வந்து மேலே ஷோல்டர் வந்தால் நம்ம இந்த இடத்துல 3 இன்ச் வரும். அப்போ இங்கே 3 வந்தால் இந்த இடத்துல 3 வந்து வச்சுக்கலாங்க்கா. அப்போ நமக்கு ஷோல்டர் பேலன்ஸும் டாட் பாயிண்ட் பேலன்ஸும் கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மேலே 2.5 இன்ச் இருக்குன்னா உங்களுக்கு கீழேயும் அதே 2.5 இன்ச்சு தான். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு தான் ஃப்ரண்ட்டில் வந்து எடுக்கணுங்க்கா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இது கிராஸை வந்து இந்த ஷேப் வந்து எடுக்கணுங்க்கா. கம்பல்சரி இந்த கிராஸ் ஷேப் வந்து எடுக்கணும். இந்த கிராஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ட்ராப் ஆகிறது வந்து இருக்காது. ஓகேங்க. இப்போ நான் வந்துட்டு எல்லாம் ஒரு முறை நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன்.
பேக்கோட லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா பேக்கோட லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா 13 இன்ச்சு பேக்கோட உயரம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்கிறேன். வந்து 13 இன்ச்சு, நான் டாட்டோட உயரம் வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கிறேங்க்கா. 9 ப்ளஸ்ஸு டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு டாட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸுக்குமே காமனான அளவு தாக்கா. 3, 3.5 அவ்வளோதான் ஹையஸ்ட்டு. ஆனால் ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் 3 இன்ச்சு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ 9 ஒரு 3 சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு வந்து வருங்க. 12 இன்ச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டோட உயரம். ஓகேங்களாக்கா? ஃப்ரண்ட்டோட உயரம் நம்ம இப்படி தான் கால்குலேஷன் வந்து பண்ணணும். அப்போ பெல்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 இன்ச்சு இதில் வந்து பெல்ட் வரும். அப்போ எவ்வளோ ஆகுது? 14 இன்ச்சு ஆகுங்க. 14 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜினும் மேலே ஒரு 1/4 இன்ச்சும் மார்ஜின் வந்து போயிருங்க. அப்போ உங்களுக்கு 13 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட லென்த்து. பேக்கோட லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 13 இன்ச் இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆஃப்லேருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஃப்ரண்ட்டு. நான் லென்த் வந்து எல்லாமே சொல்லிடுறேங்க்கா. இப்போ இதுக்கான அளவு வந்து நான் எல்லாமே சொல்லிடுறேன். நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு, அதுக்கான டாட் பாயிண்ட் அளவு வந்து 9 இன்ச்சு, டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கோட டீப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6.5 வந்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 4.5 சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுங்க்கா? உங்களுக்கு 6.5. இங்கே உங்களுக்கு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அளவு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் டாட் பாயிண்ட்டோட அளவு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் 3 இன்ச்சு வந்து வச்சுக்காங்க. இந்த 3 இன்ச்சு எங்கே எடுக்கிறீங்கன்னா ஷோல்டரோட அளவு என்ன வருதோ அது அளவுங்க டாட் பாயிண்ட் அளவுக்கு வந்து வச்சுக்கலாங்க. இதோட டாட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டான சைஸு 2 இன்ச்சு வந்து வச்சுக்காங்க. 1 இன்ச்சு 1 இன்ச்சு நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சை தெரியுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சை வந்து தெரியும். நான் தான் 2 இன்ச்சை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது ஷோல்டர் வந்து எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே அந்த 1.5 இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரைட் மார்க்கிங் வந்து எடுத்துக்கணுங்க. மேலே 3 இன்ச்சு இருக்குன்னா அதில் பாதி வந்து 1.5 நேராக வச்சிங்கன்னா அந்த 1 இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து வரும். இது டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து 4.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். மேலே 2.5 கீழே வந்து 2 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே அப்படி எடுத்திங்கன்னா மட்டும்தான் அந்த கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கும். ஓகேங்களா? இது ஹார்மோல் ஷேப் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எந்த இடத்துல அந்த சர்க்கிள் வந்து எடுக்கிறோங்களோ அந்த இடத்துல தான் அந்த ஹார்மோல் டாட் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்ம 35 இன்ச்சு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 35 இன்ச்சு டிவைட் பை 4 பண்ணால் 8.75 வரும். பேக்குக்கு 8.75 வச்சுருக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கிறோம். ஏன் 9 இன்ச்சு வச்சுருக்கோம்னா நம்ம ஃப்ரண்ட்டில் உட்பட்டி வந்து மார்ஜின் வந்து பொடி பண்ணுறோம். அதனால் அந்த 1/4 இன்ச்சு வந்து நமக்கு மைனஸ் ஆயிரும். 1/4 இன்ச்சு. அதனால தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 4.5 வந்து ஃப்ரண்ட் எடுத்தால் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு 5.5 வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெல்ட்டோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். நம்ம பேக்கில் என்ன நெக்கோட ப்ராடு நம்ம 2 எடுத்துருக்கிறோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கணும். பேக்கில் நம்ம என்ன ஷோல்டர் அளவு எடுத்துருக்கிறோமோ அதே ஷோல்டர் அளவு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோல் டெத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வந்து வச்சுக்காங்க. மேலே 3 இன்ச் தான், கீழே 3 இன்ச் தான். இந்த சர்க்கிளிலேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து வச்சு ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து வருங்க. இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறேங்க்கா. சென்ட் பண்ணுறீங்க இல்லையா? அதனால தான் உங்களுக்கு நான் மறுபடியும் என்னென்ன அளவு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க்கா. உங்களுக்கு பாருங்கக்கா, இது வந்து ஷோல்ட்ரு, இது வந்து ஷோல்டருக்கா, இது மேலே ஷோல்டருக்கான அளவு. இதுதான் அந்த 9 இன்ச் அந்த டாட் வச்சுருக்கிறது. இதுதான் டாட் பாயிண்ட்டோட அளவு. ஓகேங்களா? டாட் பாயிண்ட்டோட அளவு. எக்ஸ்ட்ரா நான் அந்த 3 இன்ச்சு வச்சுருக்கிறது இதுக்கான அளவு. இந்த 3 இன்ச்சு இது 9 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் இருந்து டாட்டோட அளவு. இது நெக்கு டீப்புக்கா. இது நெக்கோட டீப்பு கொஞ்சம், இது நெக்கோட டீப்புக்கா. இதோட நெக்கோட டீப்பு தான் நான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறேங்க. ஓகேங்களா? 3 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த 3 இன்ச்சஸ் தான் இதுக்கான அளவு. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஹார்மோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் வர இடத்துல தான் அந்த ஹார்மோல் டாட் வந்து பிடிக்கணும். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த 9 இன்ச்சு வச்சுருக்கிறது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து 9 இன்ச்சு வந்து வச்சுருக்குறேங்க்கா. ஓகேங்களா? சைடில் அந்த 1.5 இன்ச்சு மார்ஜனுக்கான அளவு தான் இந்த 1.5 இன்ச்சு மார்ஜனுக்கா. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் அளவு வந்து 4.5 வந்தால் சைடில் வந்து 5.5 1 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்க்கா. இதுதான் 3 டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களாக்கா? இது தேவைப்படுது. அக்கா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. அக்கா இது உங்களுக்கான பதிவு தான், நீங்கள் வந்து கேட்டுக்கங்க. வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு ஒரு 3 டைம் வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இதில் வந்து டவுட் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகும். நீங்கள் இருந்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது பெல்ட்டுக்கான அளவு.
கீழக்கா ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தையல் ஓரத்துக்கான அளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பெல்ட்டுக்கு எப்போவுமே நம்ம மார்க் பண்ணுறப்பக்கா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மார்க்கிங் ஒன்று பண்ணணுக்கா. இதுதான் கம்பல்சரி செய்யணும். இந்த கிராஸ் மார்க்கிங் வந்து எதுக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கிராஸாக எடுத்தால் மட்டும்தான்க்கா பாருங்கள், இதுதான் அளவு ப்ளவுஸு. இது கிராஸாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் வேஸ்ட்டுக்கிட்ட இந்த இடம் லூஸ் வந்து வராதுங்கக்கா. இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கிராஸ் வந்து எடுக்கணுக்கா. இந்த இடத்துல நான் கிராஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கிராஸ் வந்து கம்பல்சரி எடுக்கணும். ஓகே, இப்போ பெல்ட்டோட அளவுக்கா. பெல்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வைக்கணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு மார்ஜினோட சேர்த்தி 3 இன்ச்சுக்கா. இது வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கா. இது வந்து 6 இன்ச்சு, 6 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சுக்கா மார்ஜினு, 1.5 இன்ச்சு மார்ஜினு. இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் வந்து போயிருங்கக்கா உங்களுக்கு. இது பாருங்கள், இது இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் போயிடும் உங்களுக்கு. இதுதான் வந்து வேஸ்ட்டுக்கான அளவுக்கா, வேஸ்ட்டோட அளவு. இது சைடில் அந்த 1.5 இன்ச்சுக்கான மார்ஜினுக்கான பெல்ட்டுக்கான அளவுக்கா. இப்படி வந்து நம்ம டாட் வந்து பிடிக்க போகிறோம்க்கா. ஃப்ரண்ட் சைடு வந்து 3 இன்ச்சு, மிடில் வந்து 2.5 இன்ச்சு வரணுக்கா. இதுதான் மிடில். இந்த மிடில் வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கிறோங்கனாக்கா, நம்ம இந்த டாட் வந்து எவ்வளோ போட்டிருக்கிறோம் 3 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறீங்க இல்லையா, அப்போ நம்ம 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும்னாக்கா பாருங்கள், கிராஸாக டேப் வச்சு 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 அல்லது 3 கூட வைங்க, தப்பு கிடையாது. இதுதான் வந்து மெயின் இடம். இது வந்து எப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, நான் உங்களுக்கு நம்ம இந்த டாட்டும் இதோட அளவும் ஒரே இடத்துல மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த பெல்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கக்கா, நம்ம 3 இன்ச்சிலேருந்து அந்த 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டோம், பெல்ட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு நம்ம அந்த 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. இதுதான் பெல்ட்டோட அகலம். லாஸ்ட் சைடு அட்டாச் பண்ணுற சைடு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதுதான் பெல்ட்டுக்கான ஷேப்புக்கு நம்ம பெல்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிறோங்க. இதுதான் நமக்கு பெல்ட் ரெடி அளவு வந்து நமக்கு வந்து வருது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 2.5 வைக்கிறோம். இது வந்துக்க நம்ம ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன கூட வச்சுக்கலாம்க்கா. நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடம் வந்து எடுக்கலாம், இல்லைனா ஒரு 1/4 இன்ச்சு கூட சேர்த்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்க்கா. ஓகேங்களா, ஆனால் ஃப்ரண்ட் பக்கம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கணும். ஆப்போசிட்டில் 1/4லேருந்து 1/2 இன்ச் வந்து கம்மியாக வந்து வச்சுக்கலாம்க்கா. ஓகேங்களா, இப்போ வந்துக்க நான் இது பெல்ட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் பெல்ட்டோட அகலங்க்கா பாருங்கள், உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு நான் சொல்லித்தரேன். இதுதான் பெல்ட்டோட அகலங்க்கா. இது வந்து 6 12 ஒரு 12 ஒரு 12 உங்களுக்கு ஒரு 16 ரெண்டும் கணக்கு போடுங்கக்கா. 28 இன்ச்சு வருதுங்களா, 28 இன்ச்சுக்கா. நீங்கள் இந்த 28 இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணுங்கக்கா. ஃப்ரண்ட் பெல்ட்டோட அகலம் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து 6 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு மார்ஜின் வந்து விட்டுக்காங்க. பெல்ட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 2.5 வச்சுக்காங்க. அப்போ உங்களுக்கு 2.5னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க. 2.5 6 2 8 இன்ச்சு. இப்போ நமக்கு ஹார்மோல் டெத்து வந்து பேக் சைடில் வந்து 1 செகண்டுக்கா, இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது 8 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்காங்கக்கா. இங்கே பாருங்கள், கீழே மார்ஜின்லேருந்து மேலே வரலையும் 8 இன்ச்சு வந்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போக்கா நம்ம ஒரு 5.5 2.5 கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5.5 2.5 சேர்த்துனீங்கன்னா அதுவே 8 இன்ச் வரும். நம்ம பெல்ட் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எந்த டிஃப்ரென்ஸ் வராது வருங்கக்கா உங்களுக்கு. இப்படி தான் நம்ம வந்து பெல்ட்டு மார்க்கிங் வந்து செய்கிறதுங்கக்கா. ஓகேங்களா, இப்போ வேஸ்ட் மார்க்கிங்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இடுப்போட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு முறை கூட நான் சொல்கிறேங்க்கா. வேஸ்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 28, அதில் பாதி வந்து 14. 14ல் நம்ம 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும். அப்போ 16 இன்ச்சு வரும். 16 டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். நம்ம 2 பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து சரிக்காது. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. உங்களுக்கு அது வந்து 16 இன்ச்சு வருங்க. இந்த இடத்துல வந்து 16 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இடுப்புக்கான ரெடி அளவு பெல்ட்டு மார்ஜின் எல்லாமே விட்டுட்டு 16 இன்ச்சு அப்படியே விட்ட பண்ணி. இப்போ பேக் சைடில் வந்து 12 வருங்கக்கா. 12 16 கணக்கு போட்டால் 28 இன்ச்சு நம்ம எடுத்த அளவு பர்ஃபெக்டாக வந்து வருங்கக்கா. இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். இது பெல்ட்டாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இப்போ ஃபுல் ஸ்லீவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் ஸ்லீவ்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ சொல்லித்தர போகிறேன். கிளாத்தில் வந்து நம்ம வேறு டைப் கட் பண்ணுவோம். ஆனால் நம்ம போர்டு மார்க்கிங்கிறதுனால நான் ஃபுல் மார்க்கிங்காக சொல்லித்தரேங்க நான் உங்களுக்கு.
இப்போ ஒரு 1.5 இன்ச் மார்ஜின் வந்து விட்டுக்கலாம்க்கா. நம்ம சாதா ப்ளவுஸ் தான் தைக்கிறதுனால 1.5 இன்ச் வந்து இருக்கணும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லீவ் வந்து மடிக்கிறதுக்கான கிளாத்து. இப்போ ஸ்லீவோட லூஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 11 இன்ச் எடுத்துருக்குறோங்க இல்லையா. ஸ்லீவோட சுற்றலை வந்து 11 பாதி 5.5 இன்ச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் ஆப்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. ஃபைண்ட் ஆப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டுக்கா இதுதான் வந்து ஸ்லீவில் பாதி மெஷர்மெண்ட்டுங்க. ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து 6 எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம 6.5 ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து டோட்டல் லென்த் மார்க்கிங் செஞ்சுக்கலாம். இப்போக்கா பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஸ்லீவ் மேலே இருந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மிடில் 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து முன்பக்கத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எவ்வளோக்கா வச்சுருக்கிறோம், ஃபைண்ட் ஆப் வந்து வச்சுருக்குறோங்க இல்லையா. இதில் பாதி வந்து 11 இன்ச்சில் பாதி வந்து ஃபைண்ட் ஆப் வந்து வச்சுருக்குறேங்க. ஃபைண்ட் ஆப் வந்து வச்சுருக்குறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.25 வந்து வச்சுருக்குறேங்க. 3.4. ஓகேங்களா. இப்போக்கா நம்ம ஹார்மோல் டெப்த் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம், 5.5 வந்து வச்சுருந்தோம். 5.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கணும் ஸ்லீவுக்கு. அப்போ 1.5 இன்ச்சு சேர்த்துனாக்கா 7 இன்ச்சு வரும். இப்போ நம்ம மார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, மேலே ஷோல்டர்லேருந்து 3.25 வச்சுருக்குறீங்க இல்லையா. அப்போ நம்ம இந்த இடத்துல 7 இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணிக்கணுங்க. 7 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு பென் ஸ்கேல் வந்து எடுத்துக்கணுங்க. இந்த பென் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பென் ஸ்கேலிருந்து நீங்கள் மேலே ஸ்லீவ் சுற்றளவுலேருந்து ஆமோல் சுருக்கு வரலையும் ஆமோல் சர்க்கிள் வரலையும் இந்த மார்க்கிங் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜினை தையல் வரத்துக்கான அளவு. ஓகேங்களா. அதே சேம் தாக்கா நம்ம ஆப்போசிட்லையும் இது வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம அதே மெத்தடு தான் ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின் வந்து செஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா. இப்போ இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹார்மோல் வந்து எப்படி நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாங்க்கா. ஆமோல் ஸ்கேல் இருந்தால் போதும்க்கா, ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆமோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாங்க்கா. ஆமோல் ஸ்கேல் எடுத்துகிட்டு ரவுண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வச்சுக்காங்க. இது ரவுண்ட் சர்க்கிள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த வளை வந்து நம்ம சைடில் வச்சுருக்காங்க. ஆமோல் சைடில் வந்து அந்த பெண்டை வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மார்க்கிங் செஞ்சுருங்க. மார்க்கிங் செஞ்சுட்டு அதே ஷேப் தான் வந்து பேக்குக்கு நம்ம வந்து எடுக்கிறோங்க. ஃப்ரண்ட் அண்டு பேக்கு இது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பேக் சைடு மெஷர்மெண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு மெஷர்மெண்ட்டுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, நம்ம ஆமோல் சர்க்கிள் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம், 15 வந்து நம்ம எடுத்திருந்தோங்க்கா. 1 இன்ச்சு நம்ம சேர்த்துட்டிங்கன்னா 16 இன்ச்சு வரணும் இல்லைங்களா. 16ல் பாதி வந்து 8.25. இப்போ நம்ம 8.25 இன்ச்சு இந்த ஸ்லீவ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வந்து பிடிப்புங்க. நம்ம மார்ஜினை நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து சர்க்கிள் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஸ்லீவ் ஷேப் எடுக்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். 8.25 இன்ச்சு இருக்கணுங்க. பாருங்கள், மேலே டேப் வச்சுக்கோங்க. கீழ்ப்பகுதியிலேருந்து 8 வச்சுட்டு எந்த ஷேப் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம சுருக்கங்கள் எதுவும் வந்து வரக்கூடாதுங்க. கரெக்டாக வந்து வச்சுட்டு வாங்கி பாருங்கள். கரெக்டாக அந்த 8.25 இன்ச்சு எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல வந்து வருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆமோல் ஷேப் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. நம்ம ஆமோல் ஷேப்பை இந்த ஸ்கேலை வச்சு நம்ம அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆமோல் ஸ்கேல் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்லித்தருது. ஆமோல் ஸ்கேல் வந்துக்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப் வச்சு நம்ம வந்து மார்க்கிங் செஞ்சுருந்தோம். இது வந்து பேக் சைடுக்கு போகிறது. இப்போ ஃப்ரண்ட் சைடில் கம்பல்சரி நம்ம அந்த ஷேப் வந்து எடுக்கணும் இல்லையா. அதனால் நம்ம ஃப்ரண்ட் சைடு அந்த ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து இங்கே வரலிங்க. நம்ம அதாவது ஆமோல் சர்க்கிளில் இருந்து நம்ம மிடில் வரலையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் எடுத்துட்டிங்கன்னா அது வரலையும் தான் அதோட ஷேப் வந்து வருங்க. அப்போ நம்ம அந்த ஷோல்டரில் நீங்கள் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த ஷேப் வந்து எடுத்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து முன்பக்கம், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா. இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. உங்களுக்கு இது அழிச்சு எடுத்துட்டுனாக்கா உங்களுக்கு தெளிவான அந்த ஷேப் வந்து தெளிவாக தெரியும். இப்படி தான் நம்ம வந்து ஸ்லீவ் வருங்க. இது வந்து முன்பக்கம், இது வந்து பேக் சைடு. ஓகேங்களா. இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷேப் வந்து எடுக்கணுக்கா. நம்ம ஹார்மோல் கால்குலேஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோல் டெப்த் வந்து 5.5 இன்ச் வந்து வச்சுருந்தேங்க. நம்ம இந்த இடத்துல வந்து 5.5 வந்து வச்சுருந்தேன் இல்லையா.
அதே ஃபைன் டாப்பில் 1.5 இன்ச் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம 7 இன்ச் வந்து வச்சுருக்கிறோங்க்கா. அந்த 7யும் நம்ம இந்த ஹார்மோல் மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 8.25 இன்ச் வரும். உங்களுக்கு இந்த இடத்துலையும் 8.25 இன்ச் வந்து வரும்க்கா. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக மார்க்கிங் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேங்க்கா. மண்டே வந்துட்டு உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது ஃபேப்ரிக்கில் வச்சு கிளாத்தில் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேங்க்கா. ஓகேங்களாக்கா? இப்போ நம்ம